அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க. அதுவும் சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பாடிய ஒரு பதிவுங்க. நாளைய தினம் 29/6/2025 மாணிக்கவாசகர் குருபூஜை என்று ஒரு குருபூஜை சிவபெருமான் ஆலயத்தில் நடைபெறுங்க. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் மாணிக்கவாசகர் அவர்கள் எம்பெருமானை பற்றி உள்ளமுருகி உருகி எழுதிய பாடல் வரிகள் தாங்க திருவாசகம். மாணிக்கவாசகர் நடராஜ ரூபத்தில் இருக்கும் ஈசனோடு ஐக்கியமான நாளைதான் மாணிக்கவாசகர் குரு பூஜையாக எப்போதுமே நாம கொண்டாடி வருகின்றோம். அதுல வந்துட்டு ஆனி மாதம் வரவிருக்கும் மகம் நட்சத்திரத்தில் தான் இந்த மாணிக்கவாசகர் குரு பூஜையானது கொண்டாடப்படுகிறதுங்க. பெரும்பாலும் எல்லா சிவன் கோவில்களிலுமே இந்த குரு பூஜை கோலாகலமாக நடைபெறுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களில் மாணிக்கவாசகர் குரு பூஜை நடந்தால் அதில் நீங்களும் கண்டிப்பாக சென்று கலந்துக்கோங்க. அங்கு திருவாசகம் படிப்பாங்க. அதை உங்கள் காதால் கேட்டாலே போதுங்க, பெரும் பாக்கியம் பெரும் புண்ணியம் கிடைக்கும். நாளைய தினம் அற்புதமான நாளாக இருப்பதால் நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்றீங்க அப்படின்னா சிவன் பாதத்தில் உங்களுக்கும் ஒரு இடம் கண்டிப்பாக கிடைக்குங்க. சிவனை வழிபாடு செய்து சிவனோடு ஐக்கியம் ஆவதற்கு ஒரு வாய்ப்பையும் இந்த திருவாசகம் பாடல் வரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. உத்திர கோசமங்கையில இந்த மாணிக்கவாசகர் குருபூஜை மிகவும் விமர்சையாக நடைபெறுங்க. மாணிக்கவாசகரும் சிவபெருமானும் வேறு வேறு கிடையாதுங்க. சிவனின் அவதாரம் தான் இந்த மாணிக்கவாசகர். சிவபெருமானே மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில பிறந்து திருவாசகத்தை எழுதியதாக தான் புராணங்களே சொல்கிறதுங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனா மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல திருவாசகத்தை சிவபெருமானே எழுதினார் என்பதும் வரலாற்றிலே இடம்பெற்றுள்ளனங்க. இந்த நாளுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாம எல்லோருமே கண்டிப்பாக சிவன் ஆலயத்தில் கலந்துக்கோங்க. யாருமே இந்த நல்ல அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க. உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவில்களில் நால்வர் சிலை இருந்தாலே அதில் மாணிக்கவாசகர் கட்டாயமாக இருப்பாருங்க. அந்த கோவில்களில் கட்டாயம் மாணிக்கவாசகர் குருபூஜை என்பது கட்டாயம் நடைபெறும். அந்த கோவிலுக்கு கட்டாயமாக நீங்க சிவனடியார்கள் வருவாங்கங்க. சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டு அந்த சிவனுக்கே செய்யும் ஒரு தொண்டுங்க. நாளைய தினம் சிவனடியார்களுக்கு உங்களால் முடிந்த பசுஞ்சான விபூதியை தானமாக நீங்க கொடுக்கலாங்க. 4 பேருக்கு திருவாசகம் புத்தகத்தை வாங்கி கொடுத்து தானமாக கொடுத்தீங்கனாலே அதுவும் ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்குங்க. சிவன் கோவிலில் நாளைய தினம் வரும் சிவனடியார்களுக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுத்தாலும் அது உங்களுக்கும் பெரும் புண்ணியத்தை சேர்க்கும். இது எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னு சொல்றவங்க அந்த சிவன் கோவிலில் நீங்க கண்டிப்பாக உட்கார்ந்து சில சிவன் கோவில்களில் சிவபெருமானை முற்றோதல் நடைபெறுங்க. அதில் திருவாசகத்தை முழுமையாக பாடுவாங்க. கோவிலில் அமைதியாக அமர்ந்து நீங்க சிவனை மனதில் நினைத்து அந்த பாடலை காதால் கேட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைத்து விடுங்க. சிவனின் பாதத்தில் கண்டிப்பாக ஒரு இடம் கிடைக்கும். உங்களுக்கும் சிவபுராணம் படிக்க வேண்டும், திருவாசகம் படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலே கோவிலில் அமர்ந்து அந்த பாடலை சிவனடியார்களோடு சேர்ந்து நீங்க பாடலாம். திருவாசகத்தை படித்தால் சில பேருக்கு தங்களை அறியாமலேயே கண்களிலிருந்து தண்ணீர் வருங்க. அது ஏன் வருகிறது, எதற்கு வருகிறது என்று யாருக்குமே தெரியாது இல்லையா? சிவனை உண்மையாக நம்பி படிப்பவர்களுக்கு திருவாசகத்தினுடைய அருமை பெருமை நிச்சயம் புரிந்திருக்குங்க. பொதுவாக எல்லோருமே நம்ம ஆலயங்களுக்கு சென்றால் கடவுளிடம் நாம சென்றால் எதெல்லாம் வேண்டுமோ இது வேண்டும் அது வேண்டும் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என்று தான் நாம கேட்போம் இல்லையா? ஆனா மாணிக்கவாசகரோ எனக்கு ஒரு ஊர் உறவு படிப்பு பொன்பொருள் எதுவுமே எனக்கு வேண்டாம், உன்னுடைய பாதத்தில் மட்டும் உன்னுடைய நிழலில் எனக்கு ஒரு சின்ன இடம் கிடைத்தால் போதும் என்று ஈசனை வேண்டிய பாடல் தாங்க நாளைய தினம் கண்டிப்பாக அங்க பாடுவதை நீங்க கேட்கலாம். இந்த சந்தர்ப்பத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க சகோதர சகோதரிகளே. அன்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்ற சிவன் நாமத்தை பதிவிட்டுட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.